உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜன சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணுங்க. அந்த நிகழ்ச்சியின் மூலம் அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சும்மா எழுத்தையோ பார்த்தோம் பலன் சொன்னது கூட எத்தனையோ வேதனைகளோடு இருக்கிறதுக்கு நல்லது நடக்கணும். அப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அதை சொல்லியிருக்கும் போது இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு அக்டோபர் மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம்? மீன ராசி. பொதுவாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்க எல்லாருடைய பிரச்சனைகள் தீர வேண்டும், நல்ல யோகங்கள் பெற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். புரிஞ்சுட்டு அதே நேரம் நீ ஒவ்வொருவரும் செய்கின்ற தொழில் வியாபாரம் விருதை அடைய வேண்டும். முக்கியமாக படித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். முக்கிய அரசாங்க வேலை கிடைக்கணும். அரசாங்க வேலை பணம் கட்டியிருப்பாங்க, வேலை கிடைக்காது. இல்லை வெளிநாட்டுக்கு பணம் கட்டியிருப்பாங்க, அந்த வேலை கிடைக்காம அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த வேலையில் அவங்க நல்லபடியாக கிடைக்கணும். எத்தனையோ வருடங்கள் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வருஷ கணக்காக அலைவாங்க, கல்யாணம் முடியாது. அந்த கல்யாணம் நல்லபடியாக முடியணும். அதான் கல்யாணம் முடிஞ்சு எத்தனையோ நல்ல பொருத்தங்கள்லாம் பார்த்து கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. ஆனால் குழந்தை இல்லாமல் வேதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் அந்த குடும்பத்துக்கு வம்ச வாரிசு கிடைக்கணும். கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவிக்கு ஒரே பிரச்சனைங்க. எல்லா பொருத்தமும் பார்த்து தான் கல்யாணம் முடிச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒத்தே போகல, பெரிய பிரச்சனையா இருக்கு. இவங்க பிரச்சனை தீர்ந்து குடும்பம் பிள்ளைங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். அடுத்து என்ன? சொத்து பிரச்சனைகள். சொத்து பிரச்சனைகள் எப்ப சரியாகும்? அதே சொந்த வீடு வாங்க முடியுமா? சொந்த வீடு கட்ட முடியுமா? ஏகப்பட்ட பணத்தை எடுத்த கொடுத்து ஏமாந்து போனா அந்த பணம் கிடைக்குமா? அவன் வீட்டில் என்னென்னமோ நடக்குதுங்க. வீட்டில் என்னென்னமோ நடக்குது. நான் சொந்த தொழில் பார்க்கலாம்னே தெரியல. ஏதோ திரும்ப திரும்ப போராடிக்கிட்டு இருக்கேன். என் சொந்த தொழில் பார்க்கலாமா இல்லாட்டி தொழிலை விட்டுலாமா? ஒரே குழப்பமா இருக்கு. ஏது நட்டத்துக்கு மேல கடனுக்கு மேல கடன் ஆகிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சரியாகணும்னு சொல்லிதாங்க நாங்களும் எத்தனையோ இடத்துல ஜாதகத்தை பார்த்து வெந்து நொந்து போய் எத்தனையோ இடம் ஜாதகத்தை பார்த்து பார்க்காத இடம் பாக்கி இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, போகாத கோயில் இல்லை, ஒண்ணுமே நடக்காம வந்து நொந்து போயிருக்கோம். கொஞ்சம் பொறுங்க. இப்படி வேதனைப்படக்கூடிய உங்களுக்கு தான் இந்த விளக்கம் உறுதியான உத்தரவாதம் இந்த நிகழ்ச்சியின் மூலம். முதல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்னா இறைவன் போட்ட விதி. பிரம்ம வேதத்தில் ஜோதிட சாஸ்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது பிரம்மனால். ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. நான் 30 ஆண்டுகள் அனுபவத்தில் பார்த்துட்டேன். ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லையா, சொத்து பிரச்சனைகளா, இல்லை கொடுக்கலாங்கள் பிரச்சனைகளா, இல்லை அரசு வேலை கிடைக்கலையா, எதுவாக இருந்தால் எந்த பிரச்சனைக்காக அப்படி ஒரு முறை ஜாதகத்தை தூக்கி ஆச்சுன்னா பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி, அதாவது 18 சித்தர்களும் சப்த ரிஷிகளும் முனிவர்களும் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி, அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தே தீரும் என்ற உறுதியான உத்தரவாதம் நிச்சயமாக உண்டு. அது சந்தேகமே இல்லை. திரும்ப தான் சொன்னேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? சொன்னது நடக்கும், நடந்தே தீரும். பாரு, நிறைய மீனராசி கடந்த காலத்தில் நிறைய தெரியும், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஏமாற்றங்கள், நிறைய பிரச்சனைகள், அதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு, நல்லா மாறிக்கிட்டு இருக்கு. கணவன் பிரச்சனைகள், சொத்து வியாபாரம் இல்லை, எங்கெங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு வேதனைப்பட்டு ஒன்றும் நடக்காதவங்களுக்கு அப்போ நல்லது நடக்கக்கூடிய காலங்கள்.
அக்டோபர் 1 முதல் அக்டோபர் 31 வரை அதிரடியாக அற்புதமான யோகங்கள் பெறக்கூடிய மீனராசிக்காரர்கள். புரட்டாசி 15 முதல் ஐப்பசி 14 வரை இருக்கக்கூடிய அற்புதமான 31 நாட்கள் யோக பலன்களை இன்னைக்கு மீனராசிக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப மீனராசிக்கு அக்டோபர் மாத பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல அக்டோபருடைய 2ஆம் தேதி, அதாவது 2/10/2024 மகாலய அமாவாசை, அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்ட பிதுர் தோஷங்கள், கடுமையான பிதுர் தோஷங்கள் விலகக்கூடிய மகாலய அமாவாசை மறந்துடக்கூடாது. பிதுருக்குரிய அந்த மாதிரி ஒரு நாளில் நீங்கள் பிதுர் தோஷத்துக்குரிய நாளை சரியா மகாலய அமாவாசையில் சரியான நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக பிதற்குடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தொழில் வியாபாரம் விருத்தியடையும், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட நாள் தான் மகாலய அமாவாசை. அடுத்த அக்டோபர் 25 உங்கள் தொழில் வியாபாரம் விருத்தி அடைந்து செல்வங்கள் பெருகக்கூடிய, தொழிலை போற்றி வணங்கக்கூடிய சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. அதற்கு மறுநாள் 26/10/2024 விஜயதசமி, உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி சிறந்து விளங்கக்கூடிய விஜயதசமி விழாவாக நம்ம கொண்டாட இருக்கிறோம். இப்படிப்பட்ட சிறந்த யோக தெய்வீக வழிபாட்டுக்குரிய அக்டோபர் மாதத்தில் மேலும் இந்த மீனராசிக்குரிய அக்டோபர் மாத கிரக அமைப்புகளை அடுத்து நம்ம பார்ப்போம். இப்ப முதல்ல மீன ராசியில் ராகு, மீன ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு, மீன ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய், மீன ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது, மீன ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன், மீன ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி. இப்போ வழக்கம் போல மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் இந்த குரு கடந்த காலத்தை விட இந்த காலங்கள் சிறந்த வலிமையோடு இருக்கக்கூடிய காலங்கள். ஏன்னா குரு இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெறும் பொழுது குருவினுடைய வலிமை அதிகப்படக்கூடிய காலங்கள். ஆக மீனராசிக்கு தொழில் வியாபாரம் நல்ல முன்னேற்றம், நல்ல வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு, ஒரு சிறந்த முன்னேற்றம், ஒரு மாற்றத்தை தருகின்ற ஒரு சிறந்த மாதமாக இந்த அக்டோபர் மாதம் உறுதியாக அமைகிறது. எதிர்பாராத திருப்பங்கள், நடக்காதது, இதுவரை முயற்சி நடக்காத காரியம் நடக்காத வேலை வாய்ப்பு, கிடைக்காத வேலை வாய்ப்பு, நடக்காத தொழில், இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய காலங்கள். தொழில் முடக்கங்கள் எல்லாம் முடுக்கி விடப்படுகிற, முன்னேற்றத்திற்கு முடுக்கி விடப்படுகின்ற, தொழில் விறுவிறுப்பாக மாறிடும். ஆக மீனராசிக்கு தனகாரகன் 4ஆம் இடத்தில் கேந்திர வலிமையோடு இருக்கும் பொழுது பாக்கியாதிபதியாக இருந்து 4ஆம் இடத்துக்கு போறார். 2ஆம் இடத்தில் தனம் வாக்கு வியாபாரத்துக்குரியவர் பாக்கியாதிபதியாக இருந்து 4ஆம் இடத்தில், பாக்கிய திரிகோணாதிபதி 4ஆம் இடத்தில் வலிமை பெறும் பொழுது, மேலும் அந்த வீட்டுக்குரிய புதன் ஆட்சி பெற்று 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது செவ்வாயும் வலிமை பெறுகிறார், புதனும் வலிமை பெறுகிறார். ஆக கேந்திர வலிமையில் வியாபாரம், இடம் வீடு வாசல் சம்பந்தப்பட்டது வியாபாரங்கள் விருத்தி அடைவது, நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பது, மருத்துவத்துறை, இன்ஜினியரிங் துறை, எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றமான காலமாகவும் ஏற்படும். அதுல சந்தேகமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து இந்த மீனராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் இந்த நல்ல திருமண, 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சூரியன் புதன், 7ஆம் இடம் திருமண வாழ்க்கைக்குரிய இடம். மேலும் ஷேர் மார்க்கெட் போன்ற தொழில வெற்றி பெறக்கூடிய நல்ல திருமண வாழ்க்கை அமையும், தொழில் வியாபாரம் விருத்தி அடையும், ஷேர் மார்க்கெட் தொழில நல்ல முன்னேற்றம் பெறலாம். இதெல்லாம் மீனராசிக்கு ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய, ஷேர் மார்க்கெட்டில் இந்த காலத்தில் அவங்க ஈடுபட்டாங்கன்னா நல்ல முன்னேற்றம் பெறலாம். கூட்டு தொழில் மிகப்பெரிய வெற்றி அடையும், கூட்டு தொழில் வெற்றி அடையும். அரசு உத்தியோகம் பெறக்கூடிய காலங்கள், அரசு வருமானத்தையும் அரசு உத்தியோகத்தையும் பெறக்கூடிய காலங்கள் சிறப்பாக இருக்கும். அடுத்து மீனராசியை பொறுத்து 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் அடிக்கடி 8ஆம் இடத்தை பொறுத்து, 8ஆம் இடத்துல மோசமான கிரகம் இருந்தால் தான் நமக்கு கடனாளி ஆயிரும். 8ஆம் இடத்துல ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் இருக்கும்போது வருமானங்கள் அதிகப்படும். அதான் நம்ம போட்ட முதலீடுக்கு மேல வருமானம் வரும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்கும், பொன் பொருள் செல்வத்தோடு நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல திருமண யோகங்கள், நல்ல சொத்து யோகங்களை தரக்கூடிய இடத்தில்
சுக்கிரன் இருக்கிறார். சரிங்களா? ஆக 8ஆம் இடம் வலிமையாக இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆமாம், இப்போ வந்து நம்ம சனி எல்லா கிரக அமைப்புகளும் பார்த்தாச்சு. இப்படிப்பட்ட சிறந்த அமைப்புகளோடு மீன ராசிக்கு நல்ல யோகமான காலங்கள் அக்டோபர் மாத பலன்களாக அமைய போகிறது. அதில் வந்து எந்தவித மாற்றமே இல்லை. சரிங்களா? ஆக இந்த பலன்கள், இதில் சொல்லப்படும் பலன்கள் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், சரியாக நடக்கலை, எங்க ஏதாவது ஒரு குழப்பங்கள், ஏதாவது வேறு எது என்னங்க இந்த அது நடக்க மாட்டேங்குது, இது நடக்க மாட்டேங்குது, நாங்கள் அங்கே போய் பார்த்தோம், இங்கே போய் எத்தனை இடத்துல ஜாதகம் பார்த்துட்டேங்க, இங்கே ஒன்றும் நடக்கலை அப்படின்னா, நான் திரும்ப திரும்ப ஏற்கனவே சொன்னதான் சொல்ல போகிறேன். அதாவது ஜோதிட சாஸ்திரம் என்பது இறைவனால், பிரம்மனால், பிரம்ம வேத சாஸ்திரத்தில் எழுதப்பட்டது என்பதை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் மனுஷன் எழுதுன இல்லைங்க, இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன். அது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா என்ன சொல்றீங்க? ஜாதகத்தை கொடுக்கும் போதே ஐயா நிறைய இடத்துல பார்த்துட்டேன், உங்களை தான் கடைசியா பார்க்கணும்னு நினைச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. இப்படி சொல்றாங்க. நிறைய பார்த்துட்டேங்க. அப்ப அந்த வேதனைகள் அதை தான் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுதான் நான் உங்களுக்கு பலன் சொல்ல போறேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது பொது பலன், கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லக்கூடிய பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன கோளாறுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக நல்ல கவனிங்க. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. 18 சித்திரங்கள், முனிவர்கள், ரிஷிகள் உருவாக்கிய பிரம்ம வேத சாஸ்திரத்தின் முறைப்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், சரியாக நல்லதே நடந்தே ஆகும். ஆக எந்த பிரச்சனைக்கா, வேலை கிடைக்கலையா, கல்யாணம் முடியலையா, குழந்தை இல்லையா, குடும்ப பிரச்சனைகளா, இல்லை அனந்தை பிரச்சனை, சொத்து பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் போய் ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து பணம் வரமாட்டேங்குதா, இல்லை வீட்டில் என்ன செய்வன கோளாறு ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கா, இவருடைய எத்தனையோ பிரச்சனைகளுக்காக எங்கெங்கயோ ஜாதகத்தை பார்த்து வெந்து நொந்து போயிருக்க, ஒன்றும் நடக்கலைங்க அப்படின்னு வேதனைப்படுறவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். புரிஞ்சுட்டீங்களா? ஒரு ஜோதிடத்தின் போல் சொன்னது நடக்கல அப்படின்னா ஒன்று ஜாதகம் தப்பாருங்க, இல்லாட்டி ஜோசியம் தான் தப்பாருங்க. இங்கேயும் வந்து தப்பு சரியில்லை நடக்கல அப்படின்ற வேதனை வந்துடக்கூடாது. ஆக மீண்டும் ஒரு எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும், எல்லாரும் சிறந்த யோகங்களை பெற வேண்டும், எல்லாருக்கும் நல்ல யோகங்கள், சிறந்த யோகங்களாக இந்த அக்டோபர் மாதம் சிறந்த யோகமான மாதமாக அமைய வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.